ஒரு அழகான தமிழ் கிராமத்தில் எல்லோரையும் நம்பும் ஒரு இளைஞன் அருண் வாழ்ந்தான். பச்சை வயல்கள், தென்றல் காற்று, அந்த கிராமம் சொர்க்கம் போல இருந்தது. அருண் எல்லோருக்கும் உதவி செய்தான். கிராம மக்கள் அவனை முட்டாள் என்று பின்னால் பேசினர். அருணின் நெருங்கிய நண்பன் குமார் அவரிடம் அன்பாக நடந்தான். அருண் தன் சேமிப்பு பணத்தையும் அவனிடம் கொடுத்தான். ஒரு இரவு குமார் பணத்துடன் காணாமல் போனான். அருணின் குடும்பம் அதிர்ச்சியில் மூழ்கியது. கிராமம் முழுவதும் அவனை ஏமாந்த முட்டாள் என்று சிரித்தது. அருணின் அம்மா உடல்நிலை குன்றினாள். அந்த பணமே சிகிச்சைக்காக தேவைப்பட்டது. அருணின் மனம் நொறுங்கியது. அருண் கண்ணீர் துடைத்து உண்மையை கண்டுபிடிக்க முடிவு செய்தான். இரவு முழுவதும் கிராமம் முழுவதும் குமாரை தேடினான். ஒரு பழைய ஆலமரத்தின் அருகில் குமாரை கண்டான். நான் உன்னை சகோதரன் என்று நினைத்தேன் என்று அருண் கதறினான். குமாரின் முகத்தில் குற்ற உணர்வு தெரிந்தது. குமார் அழுதபடி சொன்னான், உன் அம்மாவுக்கான மருந்தை வாங்க நான் நகரம் போனேன். கொள்ளையர்களால் தாக்கப்பட்டான். குமார் மறைத்து வைத்திருந்த மருந்தை அருணிடம் கொடுத்தான். அருண் ஓடிச் சென்று தன் அம்மாவை காப்பாற்றினான். கிராமம் முழுவதும் அதிர்ச்சியில் உறைந்தது. அருண் மெதுவாக சொன்னான், முட்டாள்கள் முட்டாள்களாய் இல்லை, மற்றவர்களால் ஏமாற்றப்பட்டவர்கள். அந்த நாள் முதல் கிராமம் அவனை மதிக்கத் தொடங்கியது. AR மோட்டிவேஷன் தமிழ் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள்.